அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாக முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றே, கற்பித்திருக்கின்றே. மனிதராக புனிதராக வாழ பணிகின்றே, வாழ எங்கள் வாழ்வு கொடுக்க அழைக்கின்றே. அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றே. அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியானவர் வருகின்ற பொழுது ஆண்டவரோடு நாம் இழந்த உறவை மீண்டும் புதுப்பிப்பார். ஆண்டவரிடத்திலே நாம் அன்றாடி ஜெபித்த அனைத்து விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் இரக்கத்தோடு நமக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் இத்திருப்பலியிலே பங்கெடுப்போம். தகுதியான உள்ளத்தோடு திருப்பலியில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற குற்றங்கள் குறைகளுக்காக இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய உயிர்த்தெழுதல் மறை நிகழ்வுகளை பெருவிழாவாக கொண்டாடியது போல அவரது வருகையின் போது புனிதர்கள் அனைவரோடு மகிழ்ந்திருக்க நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பவுலுடன் சென்றவர்கள் அவரை ஏதென்ஸ் வரை அழைத்துச் சென்றார்கள். சீலாவும் திமேத்தியுவும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்னும் கட்டளையை பவுலிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பிச் சென்றார்கள். அரேயோபாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது, ஏதென்ஸ் நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமய பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன். நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள், விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர். மனிதர் கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை. அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்றதனைத்தையும் கொடுப்பவர் அவரே. எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களினம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்கச் செய்தார். அவர்களுக்கு குறியிடப்பட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்து கொடுத்தார். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவியாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல நாம் அவருடைய பிள்ளைகளே. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன், வெள்ளி, கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருள்படுத்தவில்லை. ஆனால் இப்போது எங்குமுள்ள மக்கள் யாவரும் மனமாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். ஏனென்றால் ஒரு நாள் வரும், அப்போது தாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார். இறந்த அவரை உயிர்த்தெழ செய்ததன் வாயிலாக இந்நம்பிக்கை உறுதியானது என எல்லாருக்கும் தெளிவுபடுத்தினார். இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர். மற்றவர்கள், இதை பற்றி நீர் மீண்டும் வந்து பேசும், கேட்போம் என்றார்கள். அதன்பின் பவுல் அவர்கள் நடுவிலிருந்து வெளியே சென்றார். சிலர் நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். அவர்களுள் அரேயோபாகு மன்றத்தின் உறுப்பினரான தியோனிசியும் தாமரி என்னும் பெண் ஒருவரும் வேறு சிலரும் அடங்குவர். இவற்றிற்கு பின்பு பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 148 பதிலுரை. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, விண்ணும்
மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள். உன்னதங்களிலே அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைகளே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளைஞரே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள். அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக. அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது. ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது.
உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய கடவுளுக்கும் யூதா குல மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மன போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. ஆண்டவர் தன்னோடு கொண்டிருந்த அன்பு உறவை, உடன்படிக்கை உறவை எப்பொழுதெல்லாம் தன் மக்கள் இழந்து போகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த மக்களை விட ஆண்டவரே மிகுந்த கவலை கொள்கிறார், மிகுந்த வேதனை உறுகிறார். ஆகையால் எரேமியா இறைவாக்கினர் வழியாக அவர்களை மீட்பதற்காக ஆண்டவர் மிக அழகான ஒரு திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். எரேமியா இறைவாக்கினர் புத்தகம் அதிகாரம் 17 ஆண்டவருடைய வேதனையை வெளிப்படுத்துகின்ற பொழுது, ஏன் இந்த யூதகுல மக்கள் என்னுடைய இந்த அன்பு உறவை ஏற்றுக்கொள்ளாமல், என்னோடு வாழாமல் என்னை விட்டு விலகி செல்வதிலேயே இருக்கிறார்கள் என்று அவர் கவலை கொள்வதை பார்க்கிறோம். இன்னும் சிறப்பாக ஆண்டவருடைய ஓய்வு நாளை அவர்கள் மீறுகிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வருத்தம் அதிகமாகிறது. ஓய்வு நாளை மீறுகின்ற பொழுது உடன்படிக்கை உறவு எனக்கு வேண்டாம் என்பது அர்த்தமாகிறது. எரேமியாவை அழைத்து ஆண்டவர் சொல்லுவார், நீ சென்று அந்த மக்களிடம் சொல், அவர்கள் என் கையில் இருக்கின்ற களிமண் போல, ஒரு குயவன் கையில் இருக்கின்ற களிமண் எவ்வாறு மண்பாண்டமாக மாறுவதும் அது இல்லாமல் போவதும் அவருடைய கையில் இருக்கின்றதோ அதுபோல அவர்கள் என் கையில் இருக்கிறார்கள். நான் நினைத்தால் அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட முடியும். ஆனால் நான் அளவு கடந்த இரக்கத்தோடு அவர்களை மீண்டும் உடன்படிக்கையின் மக்களாய் மாற்ற விரும்புகிறேன் என்று சொன்னார். நீ சென்று அந்த மக்களிடம் அப்படி சொல்லுகின்ற பொழுது கூட அவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? கடின உள்ளத்தோடு, பிடிவாத உள்ளத்தோடு நாங்கள் இப்படித்தான் வாழ்வோம் என்று சொல்லுவார்கள் என்று ஆண்டவரே சொல்லுவார். 18வது அதிகாரம் எரேமியா இறைவாக்கினர் புத்தகம் 15வது இறைவசனத்தில் இறுதியாக மனவேதனையோடு ஆண்டவர் சொல்லுவதை பாருங்கள். என் மக்களோ என்னை மறந்து விட்டார்கள், இல்லாத ஒன்றிற்கு, பொய்யான தெய்வத்திற்கு தூபம் காட்டுகின்றார்கள். என் மக்களோ என்னை மறந்து விட்டார்கள். இல்லாத ஒன்றிற்கு என்று ஆண்டவர் சுட்டி காட்டுவது, உண்மையான கடவுளுடைய உறவை விட்டுவிட்டு எவையெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி தருகின்றதோ, எவையெல்லாம் என்னை ஆண்டவரை விட அதிகமாக மகிழ்ச்சி தந்து அல்லது என்னுடைய வாழ்வையே மாற்றுகிறதோ நான் எண்ணுகிறேன், அப்படி அதில் கவனம் செலுத்துகிறேன், அதை கடவுளாக்குகிறேன், அதை சிலைகளாக்குகிறேன், அதற்கு தூபம் காட்டுகிறேன், என் உண்மையான கடவுளை மறந்து போகிறேன். இதனால் உடன்படிக்கை உறவை நான் இழந்து வாழ்கிறேன். அது ஆண்டவரை மிக அழகாக வெளிப்படுத்துகிறார். அந்த இடத்தில் உடன்படிக்கை உறவை புதுப்பிப்பதற்கு என்ன தேவையாக இருக்கிறது? ஆண்டவர் உணர்ந்தார். வல்லமையூட்டும் ஆவியானவரால் தூண்டப்பெற்ற தன் இறைவாக்கினரை அனுப்பி அவர்களை மீட்டுக்கொள்வேன், அவர்களை தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக்கி உண்மையான கடவுள் யார் என்பதை உணர்த்தி மீண்டும் உடன்படிக்கையின் மக்களாய் மாற்றுவேன் என்று சொல்லி எரேமியாவை அனுப்புகிறார். ஆண்டவரின் மக்கள் மீண்டும் உடன்படிக்கையின் மக்களாய் மாறுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு ஆண்டவர் உண்மையை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்படுகிறார். இன்றைய நற்செய்தியும் அவ்வாறு தான்.
உண்மையை வெளிப்படுத்துகின்ற ஆவியானவர் வருவார், அவர் உங்களை உண்மையை நோக்கி வழிநடத்துவார். இந்த உண்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனம் 6 நாம் வாசிக்கிறோம். வாழ்வும் வழியும் உண்மையும் நானே என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இப்போ இயேசுதான் உண்மை என்பதை உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தூய ஆவியானவர் துணையாளர் வந்து உங்களை ஆட்கொண்டு வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இழந்து போன அந்த உடன்படிக்கை உறவை உங்களால் சரி செய்து கொள்ள முடியும். மீண்டும் உடன்படிக்கையின் மக்களாய் மாற முடியும். ஆகையால் தான் துணையாளரை அனுப்புகிறார். நான் ஆண்டவரோடு மீண்டும் இணைய வேண்டும் என்று இணைந்தாலும் ஆண்டவருடைய ஆவி என் மீது இறங்கி என்னை வல்லமையாய் ஆட்கொண்டு மீண்டும் ஆண்டவரை நான் அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும். அது எப்படிப்பட்ட நிகழ்வாக இருக்கிறது? முதலாக சாமுவேல் சவுலை அரசராக்கிறார். முதல் சாமுவேல் புத்தகம் அதிகாரம் 10 இறைவசனம் 6 வாசிக்கிறோம். கடவுளுடைய ஆவி வல்லமையாய் உன் மீது இறங்கி வரும். கடவுளுடைய ஆவி வல்லமையாய் உன் மீது இறங்கி வரும். நீயும் பரவசமடைந்து பேசுவாய், வேறு மனிதனாக மாற்றப்படுவாய். என்னை ஆண்டவருடைய ஆவி ஆட்கொள்ளுகின்ற பொழுதுதான் நான் உண்மையான கடவுளை அடையாளம் கண்டு கொள்ளுகிறேன், வேறு மனிதனாக மாற்றப்படுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் ஆண்டவர் உங்களுக்கு விட்டு செல்ல ஆசைப்படுகிறார். துணையாளரை அனுப்புகிறேன், அவர் என்னை உங்களுக்கு அடையாளம் காட்டுவார். என்னை மறவாதபடி என்னாலும் என்னோடு என்னை பற்றி பிடித்து கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்வை உங்களுக்கு அடையாளப்படுத்துவார். அப்படிப்பட்ட வேறு மனிதனாக மாறக்கூடிய வாழ்வு வாழவே ஆண்டவர் துணையாளரை அனுப்புகிறார். இந்த துணையாளரை அனுப்பி இறை அனுபவம் பெற்ற நம்ம ஆண்டவருடைய அன்பு சீடர்களுடைய வாழ்வை பார்க்கலாம். முதலாக ஆண்டவரை மறுதலித்த ஆண்டவரே அப்படின்னு சொல்ல அந்த பேதுரு ஆண்டவரை எனக்கு தெரியாது என்று சொன்னார். அவரிடம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய ஆவியானவர் ஆட்கொண்ட பிறகு 3வது அதிகாரம் திருத்தூதர் பணிகள் நூல் புத்தகம் 3வது அதிகாரத்தில் சாலமோன் மண்டபத்தில் மிகப்பெரிய ஒரு பேருரையை ஆற்றுகிறார். இதுநாள் வரை அமைதியாக இருந்த பேதுரு ஆண்டவருடைய ஆவியினால் தூண்டப்பட்ட பிறகு, உண்மையை வெளிப்படுத்திய பிறகு மிக அழகாக தான் கண்டதையும் கேட்டதையும் அறிவிக்காமல் இருக்க இயலாது என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய அனுபவத்தை சான்று பகர்கிறார். இவர் ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கின்ற உறவை மிக அழகான ஒரு சாட்சியமாக மாற்றுகிறார். ஸ்தேவான் திருத்தூதர் பணி நூல் புத்தகம் அதிகாரம் 7 வாசிக்கிறோம். அவர் மிகப்பெரிய பேருரையாற்றுகிறார். என்ன, ஆண்டவருடைய அனுபவத்தை முழுவதுமாக வெளிப்படுத்திவிட்டு கடைசியாக 7வது அதிகாரம் 55வது இறைவசனத்தில் சொல்றார், ஆண்டவருடைய ஆவியால் நான் முழுமையாக நிரப்பப்பட்டு இருக்கிறேன், வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளுடைய மாட்சியை பார்க்கிறேன், வலப்புறத்திலே இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேன்னு சொல்ற. உண்மையை ஆவியானவர் வெளிப்படுத்திய பிறகு இந்த மக்கள் எப்படி மாறுகிறார்கள், எந்த அளவிற்கு உடன்படிக்கையின் மக்களாய் ஆண்டவர் இறுக பற்றி பிடித்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவரோடு வாழ வேண்டும், ஆண்டவரோடு நான் பெற்றுக்கொண்ட இறை அனுபவத்தை மற்றவர்களுக்கு சான்று பகர வேண்டும் என்று சொல்லுகிறார். 3வதாக பவுலடியார் 9வது அதிகாரம் திருத்தூதர் பணி நூலில் அவர் சவுலாக இருந்து பவுலாக மாறுகின்ற இறை அனுபவத்தை பாருங்கள். திருச்சட்டமே வாழ்வு என்று சொல்லி அதை நன்கு கற்று தேர்ந்து அதை யாரெல்லாம் எதிர்க்கின்றார்களோ அவர்களை கொன்றொழிப்பேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை கொள்வேன் என்று சொல்றார். அதற்காக படையெடுத்து செல்லுகிறார். அங்கு என்ன நடக்கிறது? ஆவியானவர் உண்மையை வெளிப்படுத்துகிறார். யார் உண்மை? இயேசுதான் உண்மையான கடவுள் என்பதை வெளிப்படுத்துகிறார். அங்கு மனம் மாறுகிற பவுலடியார் பிலிப்பிய மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது 3வது அதிகாரம் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் இறைவசனம் 8 என்ன சொல்றார்? மிக அழகான ஒரு இறைவார்த்தை. கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள இந்த உலகம் தருகின்ற எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் அப்படின்னு. இயேசுவை கொல்லுவதற்காக வந்தவர் தூய ஆவியால் தூண்டப்பெற்று உண்மையான கடவுளை அறிந்து கொண்ட பிறகு, எனக்கு இந்த உடன்படிக்கை உறவுதான் வேண்டும் என்று இறுக பற்றி பிடித்து கொண்ட பிறகு இந்த கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன்னு சொல்றார். இன்னும் சிறப்பாக அதே 4வது அதிகாரம் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 13வது இறைவசனத்தில் சொல்லுவார், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் எனக்கு உண்டு. யார் எனக்கு வலுவூட்டுகிறார்?
ஆண்டவர் அனுப்புகின்ற தூய ஆவியானவர். இந்த துணையாளர் தான் நமக்கு வலுவூட்டுகிறார், கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி காட்டுகிறார், கிறிஸ்துவ மதிப்பீடுகளின்படி வாழ்வதற்கு நம் உள்ளத்திலே அவருடைய கனிகளையும் வரங்களாக தருகிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை எப்படி அடையாளப்படுத்துகிறார் பவுலடியார்? கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 இறைவசனம் 20 வாசிக்கிறோம். இனி வாழ்வது நானே அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவிற்கு ஒரு மிக சிறந்த சாட்சியமாக ஆவியானவருடைய அருள் நமக்கு கிடைக்கிறது. நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்விலே ஆண்டவரை மறந்து வாழ்கின்றோம், ஆண்டவருடைய உடன்படிக்கை உறவை இழந்து வாழ்கிறோம். இந்த 2 காரியங்களை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவரை மறந்து வாழ்கின்ற மக்களாக நாம் எப்பொழுதெல்லாம் இருக்கின்றோம்? யூதகுல மக்களை பற்றி சொன்னேன். எரேமியா இறைவாக்கினர் வல்லமையாய் நற்செய்தி அறிவித்தார். ஆண்டவர் இல்லாமல் நீங்கள் இந்த வாக்களிக்கப்பட்ட அந்த தேசத்திலே ஆண்டவர் இல்லாமல் பயணம் செய்ய இயலாது. அப்போ உண்மையான கடவுள் இல்லாமல், ஆவியானவருடைய தூண்டுதலை நீங்கள் செவி கொடுக்கவில்லை என்றால், உண்மையான கடவுள் இல்லாமல் உங்களால் உங்கள் வாழ்வை பயணம் செய்ய இயலாது. ஆண்டவர் இல்லாமல் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். எல்லாவற்றையும் கடவுளாக்குகின்ற, உங்களுக்கு எவையெல்லாம் மகிழ்ச்சி தருகின்றதோ அவற்றையெல்லாம் கடவுளாக்குகின்ற மனம் உங்கள் உள்ளத்தில் இருந்தால் அதிலிருந்து வெளியே வர வேண்டும். ஆகையால் தான் தூய ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ள வேண்டும். உண்மையான உடன்படிக்கை உறவை நீங்கள் பற்றி பிடித்து கொள்வதற்கு உதவி செய்ய வேண்டும். அருமையான ஒரு கத்தோலிக்க குடும்பம், என்னாலும் ஜெபிக்கின்ற குடும்பம். ஆனால் ஆண்டவரை நாம் இறை அனுபவமாக வெளியே அறிவிக்கின்றோமா? ஆண்டவரை நாம் இந்த காரியங்களில் எனக்கு வல்ல செயல் புரிந்துள்ளார், இந்த காரியங்களில் ஆண்டவரே என்னை கரம் பிடித்து வழி நடத்தினார். அப்போ உடன்படிக்கை உறவு என்பது என்ன? எனக்கும் என் ஆண்டவருக்குமான பந்தம். அதை யார் ஆழப்படுத்தி, யார் இறுக பற்றி பிடித்து வைத்து கொள்ள இருக்கிறார்? தூய ஆவியான. அதனால் உங்களுடைய ஜெப வாழ்வு எந்த அளவிற்கு ஆழமாக இருக்கிறதோ, அதிகமாக இருக்கிறதோ, அந்த அளவிற்கு இறை அனுபவம் பெறுவீர்கள், தூய ஆவியானவரால் வழிநடத்தப்படுவீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் வெளியே எல்லா மக்களிடையே ஆண்டவருடைய அந்த அனுபவத்தை சான்று பகர முடியும். அந்த குடும்பத்தில் கூட அவ்வளவு ஜெபம் இருந்தாலும் ஆண்டவருடைய இறை அனுபவத்தை மக்களிடையே சான்று பகர முடியவில்லை. ஏனென்றால் ஆண்டவரோடு நாம் பெற்றுக்கொள்கிற அந்த இறை அனுபவத்தில் 2 காரியத்தை நாம் ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் இல்லாமல் வாழ்வதும், ஆண்டவரை விட்டு விலகி வாழ்வதும். ஆண்டவர் இல்லாமல் வாழ்கின்ற நிகழ்வு நம்மை அறியாமல் நடக்கும். ஏனென்றால் நம்ம முக்கியத்துவம் எதற்கு கொடுக்கின்றோமோ அதை பொறுத்து இது மாறுபடுகிறது. ஆனால் ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் மறந்து வாழ்கிறோமோ அது மிகவும் கடினமான ஒரு வாழ்வு. அதை விட்டு விலகி வாழ, ஆண்டவரையே பற்றி கொள்ள சிறப்பாக அந்த குடும்பத்தில் ஜெபம் மட்டுமே அதிகப்படுத்தப்பட்டது. காலையில் ஜெபிக்கின்றவர்கள் மாலையில் ஜெபிப்பதில்லை, மாலையில் ஜெபிக்கின்றவர்கள் காலையில் அதிக நேரம் தூங்குவார். ஆனால் இந்த மாதிரி துன்பமான சூழ்நிலை, வேதனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் நீங்கள் மற்றவர்களுடைய ஜெபங்களை நாடுவதை விட உங்களுடைய ஜெபங்களை அதிகப்படுத்துங்கள். ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற நேரத்தை அதிகப்படுத்துங்கள். ஆவியானவருடைய ஆட்கொள்வதற்காக உங்களை அர்ப்பணியுங்கள். அப்பொழுது உங்களுக்காக உண்மையை வெளிப்படுத்த ஆண்டவர் அனுப்பிய துணையாளர் உங்களை சிறப்பாக நெறிப்படுத்துவார், அரவணைத்து கொள்வார். ஆண்டவருடைய அன்பு உறவிலே, உடன்படிக்கை உறவிலே உங்களை இறுக பற்றி பிடித்து கொள்ள உதவி செய்வார். இதற்கான வரம் வேண்டி இத்திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமேன். பலியாகும் வீரம் மீது பழி பொருளாக நானும் வந்தேன். பலியாகும் வீரம் மீது பலி பொருளாக நானும் வந்தேன். உன் பாதம் சரணடைந்தேன், அருள் வேண்டி என்னை தந்தேன். என்னை நீ ஏற்றிடுவாய். பலியாகும் வீரம் மீது பலி பொருளாக நானும் வந்தேன். பலியாகும் வீரம் மீது பலி பொருளாக
அன்பான சகோதரமே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தினால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெற செய்திடவும் வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துதம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்பிற்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு. இவர் தருகின்ற திருவிருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எங்கள் நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதமே. எங்கள் நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதரே. வாடிடும் நெஞ்சம் தேடாதோ, உன் வாசல் தேடி கூடாதோ. என் வாழ்வெனும் சோலையில் வலம் வரும் நதியே, என் உயிரே நீ வா. உன் பொன்னொளி கதிரினில் என் விழி சங்கமம், நின்னருளே நீ வா. எங்கள் நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு பெற செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பான இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தூய ஆவியின் வழிநடத்துதலில் வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
புனித ஆரோக்கிய அன்னையின் திருப்பிடத்திற்கு முன்பு மன்றாட்டு. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளி உள்ளவராய், விடியற்காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்து சொல்லுவோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டுள்ளோம் என்று நம்பிக்கையாக சொல்லி ஜெபிப்போம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திரு அவை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை இல்லையோ தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் ஆண்டகை மற்றும் இப்பேராலயத்தில்